குந்தன் ஏக்கம் விருப்பமல்லா இதய துடிப்பாக குந்தன் ஏக்கம் விருப்பமல்லா இதய துடிப்பாக Amen.
அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நிமிடங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் மிகுந்த கிருபையோடு இந்த மகிமையிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பேரின்ப பாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு தந்தீரேன். நன்றி. இன்றைக்கு எங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஒரு திட்டம் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். கிருபையின் தேவன் எங்களோடு பேசுங்க. தொடர்ந்துள்ள நிமிடங்கள் மிகவும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மேம்படுத்துவோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ரபலகனபா ஷபல் கபலதனபா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ்னாலே என்னதான் சந்தோஷம். மீண்டும் சொன்னதை நான் மீண்டும் ஒரு முறை கூட நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் இது நீங்கள் சாதாரணமாய் வரவில்லை. எவ்வளவோ நெருக்கமான சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்பெஷல் காத்திருக்கு. ஆமென். நீங்க நம்பிட்டீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். நம்பாத ஒண்ண, விசுவாசிக்காத ஒண்ண தேவன் என்ன பண்ண முடியாது, உங்க வாழ்க்கையில கொடுக்க முடியாது. மனுஷ வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்புற மாதிரி இருந்தா அது மனுஷ வார்த்தை, நம்பாத மாதிரி இருந்தா அது தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். ஆமென். அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அதை ஆபிரகாமால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஆமென். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சில காரியத்தை நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனா அந்த காரியம் வார்த்தையாய் தேவன் பேசுகிறார்னா அதை அப்படியே நம்பிருங்க. ஆபிரகாம் தன்னிடத்தில் சொல்லப்பட்டதை விசுவாசித்தான். ஆமென். அவன் அதில் கடுகளவும் சந்தேகப்படவில்லை. அது அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது. வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். இன்னைக்கு நம்ம அதிகமா தேவனை மகிமைப்படுத்துகிறோம், முழு நிச்சயமாய் நம்புகிறோம்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆபிரகாம் முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பவுல் அதை ஒரு திருஷ்டாந்தமாய் எழுதுகிறார். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பிரயோஜனம் உண்டாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் வருது. தேவன் சொன்னது ஒருபோதும் அது மாறாது. அவர் சொன்னார். இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை நான் கொண்டு வருவேன், மன நிறைஞ்சு நீ பிளஸ் பண்ணணும், அவங்க வாழ்க்கை பெரிய அளவுல மாறும். ஆமென். எல்லாருக்கும் இல்ல, இது இன்னைக்கு வந்த உங்களுக்குள்ள ஸ்பெஷல், கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதிலும் குறிப்பாய் சிலர்லாம் ரொம்ப ஆழமா நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. சிலருக்கு நம்பித்தான் ஆகணும், வேற வழியே. அவங்களுக்கெல்லாம் இந்த 5-6 நாளைக்குள்ளார பெரிய பிரேக் த்ரூஸ் காத்திருக்கு. நல்லா தான் கரங்களை தட்டுங்க. ஆமென். அவர் சொன்னதை சொல்ல எனக்கு ஒன்றும் பயம், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், அவர் எல்லாம் செய்வார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்துல நம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் நம்முடைய சிந்தையை திருப்ப போகிறோம். பாத்தீங்களா, எவ்வளவு சீக்கிரம் உங்களை முடித்து விடணும்னாலும் விதி யாரை விட்டு வச்சது. ஆமா, சரி. எத்தனை பேர் காலையிலேயே நான் டிஃபன் பண்ணிட்டேன், மத்தியானம் சீக்கிரமா போய் சாப்பிடலன்னு எனக்கு படபடப்பா வரும்னு? இல்ல பாஸ்டர், கொஞ்சம் பரவாயில்ல, பையன் போனா. சிலர்லாம் பாருங்க, ஆபீஸுக்கு வேகமா கிளம்புவாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்கு காலு அந்த மூதேவியை போய் பாக்குறதுக்கு பேச அந்த மாதிரி ஆயிரும் பாருங்க. காலையில புல்லட்ல இருந்து கன்ல இருந்து புல்லட் போன மாதிரி 9 மணிக்கு ஆபீஸ்னா 8 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, சாயங்காலம் 3 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சாலும் 9 மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் கர்த்தர் மகாலட்சுமிகளை வைத்திருக்கிறார். ஆமென். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மகாலட்சுமி, தனலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி எல்லாமே தேவ சபைக்குள்ளதான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த பேரெல்லாம் யாருக்கு வைக்கணும்? ஆனா அதை எங்கேயோ கொண்டு வச்சிருக்கிறாங்க. சில காரியத்தை சொல்ல சொல்ல அது அப்படியே நடக்கும் பாருங்க. ஏதேன் தோட்டத்துல அப்படித்தான் கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார். தோட்டத்தை பண்படுத்தணும்னா அவன் சொன்னா போதும். ஆமென்.
அப்படித்தான் அவங்க உறவுகளை அப்படி சொல்லும்போது அப்படியே ஆயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னா அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்துடுறாங்க. தனலட்சுமின்னா தனத்தை கொட்டிடுறாங்க. மகாலட்சுமின்னா அது அப்படி ஆயிருது. ஆமென். ஆனா நம்ம அப்படி இது பண்றதும் இல்லை. வேற நல்ல பேர் இருந்தாலும் அதை கூப்பிடுவதும் சனியனை பீட இப்படிலாம் கூப்பிடுவாங்க பாருங்க. குரங்கு. இன்னில இருந்து பேச்ச என்ன பண்ணுங்க, மாத்துங்க. இந்த 5 நாளைக்குள்ளால பெரிய காரியங்கள் காத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும். நான் கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆசீர்வாதமான ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 10 பாயிண்ட் பேசணும். எத்தனை பாயிண்ட்? ஒரு பாயிண்ட் 1 மணிக்கூர் போகும். ஆமென். அந்த மாதிரி இருக்கு பாருங்க கிறிஸ்துமஸ் மெசேஜ். சரி, ஆனாலும் கர்த்தர் சீக்கிரமாய் முடிக்க நமக்கு கிருபை தருவாராக. இந்த நேரத்திலும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல ஆமென், இயேசு பிறப்புக்கு முக்கிய காரணம் யாரு? யாரு இயேசு பிறப்புக்கு முக்கியமான காரணம்? ஆவியானவரா மரியாளா? அப்ப ஆவியானவர் இல்ல. என்ன பாஸ்டர் இப்படி குதர்க்கமா கேக்குறீங்க? அப்படிதானே, 2 பேரும் தான். அப்படி நான் இன்னைக்கு காலையில அப்படி கொஞ்ச நேரம் நான் படுத்திருந்தேன். ஆமென். அப்போ என்னுடைய பிறப்பை நான் அப்படியே சிந்திச்சு பார்த்துட்டே இருந்தேன். இந்த நாகர்கோயில் பட்டணம் குமரி மாவட்டத்திற்கு தேவன் ஒரு ரட்சகனாக கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் இந்த சபையை. ஆமென். அதை அப்படியே சிந்தித்து இருக்கும்போது எங்க அம்மா அப்படி வந்தாங்க, ஏதோ வாங்கணும் அப்படின்ட்டு வந்தாங்க. ஆமென். அப்ப இப்ப ஒன்னும் வாங்கண்டாம், இங்க வேற ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு, இப்ப வந்து அதை இது என்ன பண்ண கூடாது அப்படின்னு நான் அப்படி சிந்திச்சுட்டே இருந்தேன். அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன், யோசித்தேன். இயேசு பிறக்கணும்னா அந்த மேரிக்கு எவ்வளவு பாடு. ஆமென். யோசித்து பாருங்க, சாதாரண பாடெல்லாம் கிடையாது. ஆமென். அவங்க கர்ப்பம் தரித்தது இயேசுவா இருந்த போதிலும் எவ்வளவோ, அப்படித்தான் தேவ திட்டத்தில் உள்ள பிள்ளைகள் பிறக்கும் போது பெற்றோருக்கு அவ்வளவு சிரமங்கள் என்ன பண்ணுது இருக்குது. குடும்பத்தில பிரிவினை, சண்டை, கருத்து வேறுபாடு, சந்தேகம், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் வருது இயேசு பிறப்போட சம்பந்தப்படுத்தி. அப்ப நான் அப்படி சிந்திக்கும் போது எவ்வளவு என்னுடைய தாய் கஷ்டப்பட்டு இருப்பாங்க என்பது எனக்கு என்னாச்சு அப்படியே மனசுல வந்து நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ வயிற்றுக்குள்ள ஆன நாள்ல இருந்து எனக்கு என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. உண்மையிலே அப்படித்தான் இருக்கும். ஆமென். அப்புறம் பாருங்க 2 வயசுல என்ன வந்துதான், ஆமா ஏதோ ஒண்ணு வந்துதான். ஆமென். அதை போட்டு அது பண்ணி இது பண்ணி அது பண்ணி எப்படியும் காப்பாத்தி எடுத்து 2018 இயேசு கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. 17 இப்ப வேற மாதிரி ஆயிட்டு. அதுவரை பயந்தாங்க, இன்னைக்கு பயமே இல்லை. எல்லாமே மாறுது. அவர்களை நான் ஹானர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? மோசே முக்கியமா, மோசேன் தாய் முக்கியமா? தாய். அப்போ நான் என்னை விட யாருதான் முக்கியம்? ஆமா. அதனாலதான் சில நம்பிக்கையில் உள்ளவர்கள் இயேசுவின் தாயை ரொம்ப என்ன பண்றாங்க, கனம் பண்ணுகிறாங்க. ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, ஆனா கனம் பண்ணப்பட வேண்டியவர்களா இருக்கிறார்கள். ஆமென். அவர்களை நான் கனம் பண்ண விரும்புகிறேன். நீங்களும் அவர்களை கனம் பண்ணலாம். ஆமென். அல்லேலூயா. மம்மி அப்படி ஃப்ரெண்ட்ல வாங்க. தேங்க்யூ ஜீஸ். ரபோ சந்தானா பகதனா. ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்து ஷூட் பண்ணுங்க. வாங்க. தேங்க்யூ ஜீஸ். ஆமா, மம்மிக்கு மாத்திரம் இன்னைக்கு மம்மி ஸ்பெஷல். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு 2-3 நாளைக்கு முன்பாக கொஞ்சம் ரூபா கிடைச்சது. ஆமேன். அதுல 2 நோட்டை கர்த்தர் தனியா எடுத்து வைக்க சொன்னார். அப்போ சிலருக்கெல்லாம் கோபமா இருக்கும், உனக்கு மட்டும் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு. ஆமா, என்ன விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமேன். அப்போ என்ன பண்ணும், கர்த்தர் சொன்னார், நீ கட்டுக்கட்டா விதைக்கணும். ஆமேன். கட்டுக்கட்டா விதைச்சு கட்டுக்கட்டா அறுப்படா அப்படின்னாரு. ஆமேன். எனக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு, இன்னைக்கு கெட்டெல்லாம் கிடையாது. தேவன் சொன்ன அந்த 2 நோட்டை எடுத்து மாத்தி வச்சேன், மற்றதெல்லாம் நேற்றுக்கு காலி பண்ணிட்டேன். ஆமீன். அப்போ அது 2 எடுத்து வச்சிருந்தேன். அத மிகவும் வெளியேற பெற்றதாய் கர்த்தர் அதை கண்டார், நானும் கண்டேன். அதுல அனாயிண்டிங் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கு. ஆமேன். இந்த பணம் அதெல்லாம் கொண்டு வரும். தேங்க்யூ ஜீசஸ். நான் அதை நம்புறேன். பவுலுடைய கர்ச்சீஃபை கொண்டு போட்டா என்ன நடந்துச்சு, பேதுருடைய நிழல் பட்டு சுகமடைந்தார்கள்னா நம்முடைய பணத்துல, நம்முடைய துணியில. ஆமேன். அதனால சும்மா தூக்கி எதையும் எங்கே என்ன பண்ணிடாதீங்க.
அவர்கிட்ட கேட்கணும் கொடுக்கட்டான்னு. ஏன்னா கொடுக்குற இடத்துல சில பிரச்சனைகள் கூட கைமாற வாய்ப்பு. நல்லது வரும்னா என்ன, நமக்கு நல்லது மட்டும்தான் வரும். ஆமே, தாராளமாய் கொடுங்க. ஒரு வார்த்தை அப்பாட்ட கேட்டுட்டு என்ன பண்ணுங்க, நல்லா செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ரிபோ ஷபலக தனபரபா. ஒரு சின்ன ஒரு காணிக்கை நீங்க அப்படி வச்சுடுங்க. எனக்கு தெரியல, அதில் ஏதோ பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. தேங்க்யூ மம்மி, நன்றி ஆண்டவர். அல்லேலூயா. பட்ட வெட்கங்கள், பட்ட அவமானங்கள் எல்லாம் மாறப்போகுது. 2021 கிருபையின் வெளிப்பாடாயிருக்கிறது. ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, அப்பா எழுப்ப போறேன்னு சொன்ன உடனே அவன் பின்னாடியே நீயும் போயிட்டியான். அப்பா இங்க இருக்கிறாங்க. பரதேசம்னா எங்கேயோ கிடையாது, நம்மளை சுத்தி தான். மறுரூப மலையில இயேசு இருக்கும்போது அங்கே மோசேயும் எலியாவும் காணப்பட்டார்கள். எங்கேயோ கிடையாது, எங்க அப்பா இருக்கிறாங்க. ஆமே, பிதா இருக்கிறாங்க, குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்க அப்பாவுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். உயிரோடு எழும்பி வந்துடணும்னு ஆசைப்படும். ஆனாலும் அந்த காலங்கள் இருக்கிறது. இந்த காலங்கள் நிறைவேறும் போது எங்க அப்பா வருவாங்க. நம்ம கல்ற தோட்டம்லாம் காலி ஆகும். அதுல நம்ம இடித்து வீடு போட போகிறோம். ரீபாக்கா ஷல் பரதல பரதா. எல்லாரும் எழும்பி போயிடுவாங்க. ரீபாக்கா ஷந்தல் பௌதல பரபா. ஓ கிருபை என்ன மாதிரி பண்ணோன்னு வருகிற வருடமே ஆரம்பமாகிறது. ஓ அதிரடி ஆட்டம், கிருபையின் அதிரடி ஆட்டம் ஹெப்ரோன் புதுடன்படிக்கை சபையில் ஆரம்பமாகிறது. ரபோ ஷல்பரதல பரதல பரபா. அதுல பெரிய இடத்துல எங்க அம்மா இருப்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி கர்த்தாவே. ரபாலபா, அன்பு மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. ரபோ ஷபல பரபா. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ வேதனைகள், நிந்தைகள், அவமானங்களை கடந்து வந்த அன்பு மகளாண்டவர், உம்முடைய திட்டத்தில் உள்ள உம்முடைய பிள்ளையான என்னை இந்த உலகத்தில் கொண்டு வர அவங்க பட்ட பாடுகள், என்னை வளர்க்க அவங்க பட்ட பாடுகள், என்னை படிக்க வைக்க அவங்க பட்ட பாடுகள் எல்லாம் பரலோகத்தில் நினைவு கூறப்படுகிறது. ரபோ ஷபலகதல வரதல வரதன. ஓ ரபரா ஷந்தல் பௌதல் பௌ கபலகதலமா. நியூ ஜெருசலேம் சிட்டி, நியூ ஜெருசலேம் சிட்டி, ஒரு புது பட்டணத்தை நாம் உருவாக்க போகிறோம். நியூ ஜெருசலேம் சிட்டி, அதுல எங்க அம்மா மிகப்பெரிய பங்கு வைக்க போகிறாங்க. ரபலகரபோ ஷபலகதல வரதல வரதன வரமா. கடந்து வந்த பாதைகள் ஒருபோதும் வீணாவதில்லை. கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்திருக்குது. கர்த்தருடைய வல்லமை டிரான்ஸ்பர் ஆகுது. நீங்க யாரை தொட்டாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். செல்வ செழிப்புண்டாகும். அதுதான் அவங்க ஊழியத்தின் நோக்கமே. ஏழைகள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கணும். அந்த மிஷன் இன்னும் பெரிய அளவுல நிறைவேறல, அது நிறைவேற போகுது. உங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க, உங்ககிட்ட பேசுகிறவங்க, ஆலோசனை கேட்கிறவங்க, அவங்க சுகித்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, தேசத்தின் எல்லைகளை சுதந்திரிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹெவன்லி அனாயிண்டிங் அந்த மகள் மேல இறங்குது. ரபலகனா ஷபலபரகதலபரதனா ரிபலபரபோ ஷபலபரபோ ஷபலபர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 
கிருபைகளை நினைக்கிறோம். அநேகருக்கு தாயாய் கர்த்தர் இந்த நியூ ஜெருசலேம் சிட்டியில அன்பு மகளை கர்த்தர் பயன்படுத்துங்க. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ ஜீசஸ். படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 21வது வசனம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி, அவர் ரட்சிப்புனாலே என்ன? பாவம் நீக்கப்படுகிறது. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு இயேசுவே பாவத்தை நீக்கி
சுத்திகரித்த பின்பு ஒரு சுத்திகரிப்பு தேவையா? பேசுங்க. ஆமே. இது சட்டசபையில உட்கார்ற மாதிரி முதலமைச்சரும் பேசணும், சகத்துறை அமைச்சர்களும் ஒரு நாட்களில் உங்களுக்கு மைக்கு வச்சிருக்கோம். ஆமீன் ஆமீன் ஆமீன். என்ன சொன்னாங்க, ஆடியன்ஸ் இது பண்றது என்ன பண்ண மாட்டேங்குது மைக்கில், அப்போ உங்கள்கிட்ட இருக்கும். ஆமீன் மைக்கு. நம்ம அப்படிப்பட்ட பெரிய தேசத்தை மாற்றக்கூடிய பெரிய திட்டம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம செய்தாதான் அரசாட்சிக்கு தேவன் வருவார். ஆமீன் அல்லேலூயா. இங்க பாருங்க, எலெக்ஷன் முடிஞ்சு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுனால முதலமைச்சர் உண்டாகிறாங்களா, இல்ல எலெக்ஷன்லயே நிக்காம நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அந்த மாதிரி சொன்னா எப்படி இருக்குங்க? நம்ம ஆட்சியை பிடிச்ச பிறகுதான் ராஜா என்ன பண்ணுவாரு சொல்லுங்க, வருவார். ஆமீன் அல்லேலூயா. செய்தியெல்லாம் வேற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அவர் ஒண்ணும் இங்க பிடிக்க போறது இல்லை, சபைதான் ஆட்சியை பிடிக்கும். ஆமீன். அவர் வருவார், முடிசூட்டு விழாவுக்கு அவர் வருவார். ஆமீன். கண்டிப்பா வருவாருங்க இயேசு. ஆமீன். அவர் கண்டிப்பா வருவார். ஆமா, சும்மா அந்த வாசல் அருகே நிற்கிறார், கதவுல நின்று தட்டுறாரு. சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? எத்தனை வருஷம் தான் தட்டுறாரு, அவருக்கு தான் கால் வலிக்காத என்ன? ஆமீன். இந்த மாதிரிப்பட்ட பூச்சாண்டி பயத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் வருவார். சபை பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளுகிற அந்த நாளில் என் இயேசு ராஜாவா இந்த பூமியில் வருவார். அல்லேலூயா. ஆமென். வியாதியற்ற வாழ்க்கை, மரணமற்ற வாழ்க்கை, பாவமற்ற வாழ்க்கை, ஆட்சி, அரசாளும் வல்லமை, இதெல்லாம் சபையின் மேல கட்டவிழ்க்கப்படுகிற காலமாய் இருக்கிறது. ஆமென். அதெல்லாம் முடியும் போது இயேசு வருவார். ஆமென் அல்லேலூயா. அவர் பிறந்த நோக்கம் என்ன? தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி. அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு ஒரு நபர் சொன்னா அங்க என்ன இல்ல? பாவம் இல்ல. ஆமென். பாவம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? நீக்கப்பட்டிருக்கு. அப்ப கேட்பாங்க, அப்ப ஏன் பாவம் செய்யறாங்க? இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கல, சும்மா கூப்பிட்டு நீ கழுவு, ஆமா நீ உபவாசம் போடு, புரியுதா உங்களுக்கு? என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கொடுக்காததுனால இன்னும் அவர்கள் பாவங்களில் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுத்திகரிக்கப்பட்டு விட்டார்கள். இதுதான் சத்தியம். இதை அறியும் போது ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். யாருக்குங்க பாவம் செய்யணும்னு ஆசை? ஆமென் அல்லேலூயா. யாருக்குத்தான் தன்னை கெடுத்துக் கொள்ளணும்னு ஆசை? ஆனா பாருங்க, அவனால முடியல. ஏன்னா தீர்ப்பு மாற்றப்பட்டதும் இயேசு செய்த காரியங்களும் அவருடைய புண்ணியம் என்னன்னு தெரியல. ஏதோ கஷ்டப்பட்டு சில காரியங்களை விடணும், சில காரியங்களில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு பிரயாசப்படுறான். சபையும் அதைத்தான் டீச் பண்ணுது. விட்டாயா? ஆமே. இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறாயா? விட்டாயா? ஆமே. வசனமே ரட்சிப்புன்னா என்ன? பாவத்தை நீக்கிறதா ரட்சிப்பு. நல்ல பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ரட்சிப்புன்னா என்ன? அதுக்கு பிறகு பாவம் இல்ல, அதுக்கு பிறகு பாவம் இல்ல, எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இந்த உணர்வு தான் பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு தருகிறது. ஆமென். சும்மா பாவத்தோடு போராட, பாவத்தோடு சண்டை போட கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அதிலிருந்து நிரந்தரமான விடுதலையை கொடுத்து, ஆமென், அவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். சத்தியம் புரியுதா? ஆமா. இது புரியலன்னு சொன்னா அவங்க இன்னும் என்ன ஆகல, வளரல. ஆமென் அல்லேலூயா. சில சத்தியங்கள் எல்லாம் வளர்ந்தவங்களுக்கு தான் புரியும். ஆமென். மெச்சூர் பீப்புளுக்கு தான் சில சத்தியம் என்ன பண்ணும், புரியும். பாருங்க, சில ஆட்கள் ஒரு சின்ன கதை தான். ஆமென். அப்டா மார்க்கெட்ல போய் 1 கிலோ தக்காளி, 1 கிலோ பல்லாரி, வேற என்ன 1 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதை மட்டுமே 5 மணி நேரம் சொல்லுவாங்க. இல்லைன்னா கிறிஸ்துமஸுக்கு ஒரு சாரியும் ஒரு 90 பாயிண்ட் லைனிங் எடுத்திருப்பாங்க. ஆனா பாருங்க, நல்ல மெச்சூரிட்டி உள்ள டாக்டர்ஸ் பாருங்க, பெரிய சர்ஜரியா இருக்கும். ஆமே. 4 மணி நேரம் செய்ய போகிற ஆபரேஷனே பேசி என்ன பண்ணிடுறாங்க, புரிய வச்சிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி. அப்ப ரொம்ப நேரம் சொன்னா என்ன, இன்னும் அந்த வளர்ச்சிக்குள்ள வரல. சிலர்லாம் பாருங்க, அந்த சுத்திகரிப்பே தான். சரி, வருஷத்துக்கு ஒருக்கா சொல்லி தொலைங்க போட்டு, உன் பாவத்தை கழுவு, ஒரு நேரம் கழுவுனா போதாதா? ஆமே.
ஞான ஸ்நானத்துல பெர்மனண்டா கழுவிட்டாருன்னு வசனம் சொல்லுது. ஆமென். பாவத்துக்கு மரித்த நாம் we are dead to sin. ஆமென். நிரந்தரமான பிரிவு பாவத்தோடு. அல்லேலூயா. இதுதாங்க சத்தியம். அப்போ இயேசு பிறந்த நோக்கமே என்ன? ஏனென்றால் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். நான் 100% நம்புறேன், இயேசு இதை செய்து முடித்தார். ஆமென். முடிந்ததுன்னு சொல்லும் போது இந்த மிஷன் முடிஞ்சு. ஆமென். அல்லேலூயா. அதான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார், சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து மீண்டும் அவன் சுத்திகரித்துக் கொண்டால் அவன் கண் சொருகி போன குருடன். ஆமென். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறார். ரோமர் 5வது அதிகாரத்துல வாங்க, 12வது வசனத்திலிருந்து படிங்க. ஒரு பெரிய வேத பகுதி தான், நம்ம படித்து அப்படியே ஷார்ட்டா நான் அதை சொல்றேன். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். மரணம்னு சொன்னா தீமைகளின் தொகுப்பு. மரணம்னா என்ன? எனக்கு மரணம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு தீமையே கிடையாதுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போ செத்து போறது அதை வேதம் நித்திரைன்னு குறிக்குது. புரியுதா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன? நித்திரை. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிறார்கள், உறங்குறாங்க. ஆமென். மரணம் என்று சொன்னால் தீமைகள். இந்த பாருங்க, ஒரே மனுஷனால என்ன வந்துச்சு உலகத்துல? பாவம். அந்த பாவத்தினாலே மரணம். இதை கவனமா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். எதெல்லாம் உலகத்துல என்ன வந்துச்சு? பாவம், பாவத்தினாலே மரணம். சரியா? இந்த 2 வார்த்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. இதுல இருந்து எப்படி நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். அப்பதான் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறது. சரியா? ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் அந்த ஒரு மனுஷனுக்குள்ள எல்லாரும் பாவிகளாக கருதப்பட்டபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது. அடுத்த வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. ஆனா நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட. ஆமா, சங்கீதக்காரன் சொல்றா, எவனுடைய பாவம் எண்ணப்படாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அதை எழுதிதான் இங்க கீழே வர பாருங்க. 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 7வது வசனம் படிங்க. எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். அப்போ தேவன் பாவத்தை எண்ணாத ஒரு அனுபவம் இருக்கிறது. அது யாருக்குன்னா பிரமாணம் இல்லாதவர்களுக்கு, நியாய பிரமாணம் இல்லாதவர்களுக்கு. ஆமென். அப்ப ஒரு பிரமாணமும் கிடையாதா? இல்ல. நியாய பிரமாணத்தை கர்த்தர் நீக்கி கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள் அவர் நம்மை இணைக்கிறார். ஆமென். இது என்ன பிரமாணம்னா, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். கிறிஸ்து நம்மை நேசித்தது போல ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். அவர் எப்படி நம்மை நேசித்தார், அவர் எப்படி மன்னித்தார், எப்படி நம்ம மேல் அன்பு கூர்ந்தார், நாம் பாவிகளா இருக்கையில். ஆமென். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம பரிசுத்தவான்கள் ஆனதுனால கிறிஸ்து என்ன பண்ணல? மரிக்கல. கிறிஸ்து எப்பொழுது மரித்தார்? நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? பாவிகளா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம். இந்த நேரத்துல தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் நமக்காக அவர் மரித்தார், அவர் நம்மை நேசித்தார். அந்த மாதிரி ஒரு அன்பை என்ன பண்ண வேண்டும் நம்ம? அல்லேலூயா. பொதுவா பாருங்க, கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம கிஃப்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம்? நிறைய பேருக்கு கொடுப்போம். கொடுத்தீங்களா? செய்தீங்களா? இல்லையா? ஆமா. அப்போ நம்ம மைண்ட்ல தேவன் இவங்களை நேசிக்க மாட்டார்னு சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு செய்யணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படியும் சிலருக்கு நன்மைகளை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. இதெல்லாம் அவர் கிருபைங்க. அநேகர் இந்த கிறிஸ்துமஸை நாங்க நல்லா என்ஜாய் பண்ண
எங்களுக்கு கை கொடுத்தீங்க. அவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன ஒரு நோக்கத்துல அதெல்லாம் நீங்க செய்தீங்களோ அதை கர்த்தர் கனம் பண்ணி 1000 மடங்காய் அறுவடை உங்க வாழ்க்கையில கர்த்தர் தருவார். இந்த டிசம்பர் எப்படி இருக்குன்னு எழுதி வைங்க. அடுத்த டிசம்பர் எப்படி இருக்க போகுதுன்னு எழுதி வைங்க. கர்த்தர் நல்லவர். அதை அப்படியே திரும்பி பாருங்க. ஆமென். போன டிசம்பருக்கு இந்த டிசம்பர் ரொம்ப சூப்பர். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் வருகிற நாட்கள் சூப்பரா இருக்கும். ஆமென். இது ஒளிந்து போகிற மகிமை அல்ல, நிலை நிற்கிற மகிமை. ஆகவே தினமும் மகிமையின் வேல்யூ என்ன ஆயிட்டு தான் இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும். ஆமென். குறைஞ்சே போகாது. அல்லேலூயா. ஒளிந்து போகிற மகிமைன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆயிரும். மோசே முதல்ல நல்ல பிரைட்டா இருந்தாரு, கடைசியில் என்ன ஆகி போச்சு, இருட்டாகி போச்சு. அதனால முக்காடை தூக்கி போட்டாரு. இனி என்ன பண்ண கூடாது, வெளியே போனது நிறைய பேர் அப்படித்தான் மகிமை இல்லாம போறதுனால முக்காடை போட்டுக்கிட்டாங்க. ஆமீன். முக்காடுனா இந்த இதை ஷாலை போடுறது கிடையாது. ஆமீன். அப்படி தங்களுக்குள் தங்கள் காரியங்கள் எல்லாம் ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். வெளியே சொல்ல என்ன வெக்கம். மோசைக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு. சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல, முகத்தை பார்க்க முடியல. நாளடைவுல முகம் இருண்டுச்சு. உடனே என்ன பண்ணிட்டார், முக்காடை தூக்கி. இப்ப கிறிஸ்து என்ன பண்றார், அந்த மகிமையை நீக்கி நிலைநிற்கிற மகிமை நமக்கு கொடுத்ததுனால, மோசையின் அந்த ஊழியத்தினால விழுந்த மகிமை கிறிஸ்துவின் நீதியை கொடுக்கிற ஊழியத்தினாலே அந்த முக்காடு, அந்த முக்காடு என்ன பண்ணுது, நீக்கப்படுது. ஆமே. நீக்கப்படுதா படலையா? இதான் 2 கொரிந்தியர் 3 இருக்கு. வீட்டுல போய் படிங்க. அல்லேலூயா. இது டெய்லி கூடிக்கிட்டே தான் இருக்கும். குளோரி. ஆமென். மகிமையின் அளவு மாதம் மாதம் எப்படிதான் இருக்கும், கீழே போகவே போகாது. ஆனா சுய நீதியில மகிமையை கொண்டு வந்தா, நம்ம கரெக்டா இருந்தா மட்டும்தான் மகிமை என்ன பண்ணும். அதனாலதான் அவங்க ஜெபத்தை கூட்டு, உபவாசத்தை கூட்டு. ஏன்னா மகிமை போகும். அடுத்த முக்காடு தான் போட வேண்டியது இருக்கு பாருங்க. இது அப்படியே கிடையாது. கிருபை வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல நமக்கு என்ன பண்ணுது, வர வர மகிமை கூடிக்கிட்டே இருக்கும். வர வர மகிமை கூடிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, வர வர மகிமை கூடிக்கிட்டே இருக்கும். உங்க உள்ளான மனுஷன்ல பலன் பெருகிக்கிட்டே இருக்கும். உங்க அக்கௌண்ட்ல பணம், அதை எடுத்து யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் உங்களுடைய விருப்பமா இருக்கு. புரியுதா? இப்ப என் அக்கௌண்ட்ல 1 கோடி இருக்கு. ஆனா நான் அதை ஒண்ணுமே எடுத்து பயன்படுத்தல. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் பணக்காரனா ஏழையா? அப்படித்தான் உள்ளான மனுஷன்ல மகிமை கூடிக்கிட்டே இருக்கு. சில நேரம் சில நன்மைகள் கையில இல்லைன்னா உடனே, நடக்கலன்னா உடனே மகிமை குறைஞ்சிட்டு என்ன பண்ணிட கூடாது, மகிமை கூடிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, மகிமை கூடி. ஏன்னா இது நிலைநிற்கிற மகிமை. இதை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஆண்டவர் இயேசுவின் வருகை வர இந்த மகிமை கூடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு தூதர்கள் சொன்னார்கள் அல்லவா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவர் மகிமையால். அப்ப பூமி நிரம்புகிற ஒரு மகிமை இருக்கு. அது நடக்கும் போதுதான் இயேசு வருவார். ஆமென். இந்த சத்தியத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு விசை அவர் தன் மகிமையை இழந்து இந்த பூமிக்கு வந்தார். இப்பொழுது அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு முறை அவர் இந்த பூமிக்கு வரணும்னா அவரிடத்தில் இருக்கிற அதே மகிமை சபையின் மூலமாய் இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவர் இப்பொழுது லிட்டரலா வருவாருன்னா, இன்னைக்கு சபை கூட்டிட்டு இருக்கு, மாறுமாண்டவர வாருமாண்டவர, மாறனாதா மாறனாதா, ஒரு நாதாயம் இல்ல. ஆமீன். பூமி பஸ்தமாய் போகும். ஆமீன். அவருடைய மகிமை இந்த பூமி இப்பொழுது தாங்காது. சபை மகிமைப்படுத்தப்படும். எல்லாரும் விரும்பப்படக்கூடிய இடத்திற்கு சபை வரும். சபையின் மூலம் கர்த்தருடைய மகிமை இந்த பூமியில கட்டவிழ்க்கப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது சபையினிடத்தில் ஆட்சி இருக்கும். ஆமீன். அந்த நேரம் இயேசு வருவார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தைரியமா சொல்லுங்க, இயேசு இப்ப வரமாட்டார். அதனால பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. ஆமென். நல்ல முறையில திருமணம் பண்ணி கொடுங்க. ஆமென். கடன் எல்லாம் அடைச்சிருங்க. ஆமென். இயேசு இப்ப என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, உங்க பிரச்சனை எல்லாம் அவர் பிரச்சனை, உங்க கடன் அவர் கடன், அவர் அடைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ அப்படித்தான் கர்த்தர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். வேற லெவல்ல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். நீங்க தான் அறியாமையினால சில தவறு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்க கிறுக்கல அவர் ஓவியமாய் மாற்றுகிற நாட்களாய் இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அப்ப பாருங்க, இதுதான் சத்தியம்.
அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் உலகத்தில் என்னாச்சு? வந்துச்சு. பாவத்தினால என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. இப்ப அடுத்தது சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால், நான் இது எதுக்கு சொல்லி எப்படி வந்தேன்னா, நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டு என்ன பிரமாணத்தை உள்ள தந்திருக்கிறா? கிறிஸ்துவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறது, ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம பிரமாணம் இல்லாமல் என்ன பண்ணல? ஓடல. நியாயப்பிரமாணம் கிடையாது, அவைகள் இயேசு சிலுவையில் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, 14வது வசனம், ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய். முக்கியமான வார்த்தை மேல என்ன சொல்றாரு? பாவம் பிரவேசித்தது, பாவத்தினால் மரணம். இங்க சொல்றாரு, மரணம் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆமென். அப்ப மரணத்தின் வல்லமை ஒரு குடும்பத்தை தாக்கணும்னா அவங்க பாவம் செய்திருக்க வேண்டும் என்று, புரியுதா உங்களுக்கு? என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. மேல தெளிவா சொல்றாரு, பாவத்தினால் தான் என்ன வந்தது. இப்ப எங்க சொல்றாரு பாருங்க, மரணமானது எப்படி வந்தது? பாவம் செய்யாதவர்களையும். அது எப்படி? ஆமென். அல்லேலூயா. ஒட்டு மொத்தமா ஆதாமுக்குள்ள யாரு பாவம் செய்தானோ செய்யலையோ எல்லாரையும் இந்த மரணத்தின் வல்லமை ஆளுகை செய்தது. பிரமாணம் கொடுத்த உடனே என்ன ஆயிட்டு? இது கொஞ்சம் கூட பவர் ஆயிட்டு. ஆமென். அல்லேலூயா. இது அப்படியே சொல்லி கீழே வராரு பாருங்க. ஆனாலும், சொல்லுங்க, ஆனாலும். ஏன் ஆனாலும்னு சொல்றாரு? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆனாலும் மீறுதலின் பலன், ஆதாம் மீறினதுனால ஒரு தீமை உண்டாச்சு பாத்தீங்களா? ஒரு விளைவு. பலன்னா என்ன? விளைவு. அது கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. ஒருவேளை உங்களுக்கு இப்படி தோணும், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற வீழ்ச்சிக்கு காரணம் என் புருஷன், இல்லாவிட்டா என் மனைவி, இல்லாவிட்டா என் முன்னோர்கள், எதுவா இருந்தாலும், ஈவன் ஆதாமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிருபை வரம் காத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அது மீறுதலினால் வந்த பலனிலும் கிருபை வரத்தினால் உண்டாகும் பலன் எத்தனை அதிகமானது. உங்க அறியாமையினால நீங்க இழந்தது 50 லட்சமா இருக்கும். ஆமென். ஒரு அறிவு உங்களுக்குள்ள வருது. ஆமென். இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார்? இந்த அறிவின் மூலம் வருகிற கிருபை வரத்தினால் உண்டாகிற பலன் இருக்கு பாத்தீங்களா? அது 50 கோடியா இருக்கிறது. கரங்களை தட்டி பயன்படுத்துவோம். அதனால்தான் வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். நமக்கு தீமையே கிடையாது, நமக்கு நஷ்டமே கிடையாது. ஆமென். அறியாமையினால போச்சு நிறைய. அல்லேலூயா. ஆனா இங்க ஒண்ணு அறிஞ்ச உடனே வருது பாருங்க, அது இதை விட பல மடங்கு ஜாஸ்தி. அதனாலதான் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெபிப்பேன், ஆண்டவரே எவ்வளவு கடன் இருக்குதோ அதை போல ஒரு 7-8 மடங்கு அக்கௌண்ட்ல நிரப்பி விட்டுருங்கப்பா. அப்ப இது எப்படி நிரம்பும்? அறிவுனால, அவரை அறிகிற அறிவுனால. ஜபத்தினால நிரம்பாது, உபவாசத்தினால நிரம்பாது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆமென். ஒரு காலத்துல அதெல்லாம் நடந்தது. அன்றைக்கு இந்த கிருபையின் வெளிச்சங்கள் இல்ல. ஆமென். டியூப்லைட் வருவதற்கு முன்பு குண்டு பல்பு ரொம்ப ஃபேமஸ். அதை போட்டுதான் என்ன பண்ண வேண்டியது இருந்தது. ஆமா, கிருபையின் சுவிசேஷம் வெளிப்படுவதற்கு முன்பு உபவாசம், ஜெபம், அது இதெல்லாம் என்ன ரொம்ப ஃபேமஸா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு குண்டு பல்பு தேடி ஓட வேண்டியது இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஒரு மஞ்சள் கலர் ஸ்டார் வாங்கிட்டு வந்தேன், கோல்டன் ஸ்டார். ஆமென். அவன் சொல்லி விட்டான், குண்டு பல்பு போட்டா. நானும் தேடி தேடி பார்த்தேன். அவன் கேட்கறான், இந்த காலத்துல குண்டு பல்பு கேட்கறேன். அந்த மாதிரி ஆண்டவர் சிரிப்பேன். இந்த காலத்துல சுத்திகரிப்பையும் ஃபாஸ்டிங்கையும் பிரேயரையும் போட்டு எம்பசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கிருபை வந்தாச்சு. ஆமென். அல்லேலூயா. அவங்களையும் பாருங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பண்ணிட்டு கடைசியில அவருடைய கிருபையினால அவங்க பாடுற பாட்டும் கிருபை தான். ஆனா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. அவங்க பிரமாணத்துல நின்று கிருபையை டச் பண்றாங்க. அதனால 365 நாள்ல 360 நாளும் பிரச்சனை. ஒரு 5 நாள் கர்த்தர் ஜெபத்தை இந்த வருஷம் விடக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபித்தது என்ன பண்ணணும்? 5 மணி நேரம் ஆக்கணும். 1 மணி நேரம் ஜெபிச்சு 5 நாள் நான் சந்தோஷமா இருந்திருக்கிறேன். 5 மணி நேரம் நாம் ஜெபிக்கும் போது 365ல 25 நாள் சந்தோஷமா இருக்கும். இப்படி கால்குலேஷனுக்குள்ள போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம சொல்றது அப்படி இல்லை. பிரமாணத்திலிருந்து கிருபை கிடையாது, கிருபையிலிருந்து மகிமை. நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. அவங்களும் என்ன பண்றாங்க, சில நேரத்துல மகிமை இறக்குறாங்க. கிருபையின் மூலமாய் வருகிற மகிமை நிலைநிற்கிற மகிமை. பிரமாணத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்துகிற மகிமை ஒளிந்து போகிற மகிமை.
புரியுதா? அங்கேயும் மகிமை இருக்கு, விஷயம் நடக்குது, ஆனா ரூட் அது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப திருநெல்வேலி போனோம், பல ரூட் இருக்குதா இல்லையா? பிரமாணத்திலிருந்து மகிமை இறக்குவது அல்ல தேவனுடைய திட்டம், கிருபையிலிருந்து மகிமை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த மகிமை ஒளிந்து போகிற மகிமை, இந்த மகிமை நிலை நிற்கிற மகிமை. அப்ப மீறுதலுக்கு ஒரு விளைவு இருக்கு, ஆதாமின் மீறுதல். அப்போ வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே உண்டான கிருபை வரும் எத்தனை அதிகம் பலனை கொண்டு வர முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து வசனத்தை பாருங்க. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு. ஆமென். புரியுதா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு. அப்ப கிருபையினாலே என்ன வருது? ஈவு வருது. ஆமென். கிருபையினால ஈவு வருது. இது பிரேயர் பண்ணனால வராது, படிக்கிறதுனால வரும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். எவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோமோ கிருபையை பத்தி, அதனால ஒரு பலன் வருது பாருங்க. அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது. ஆமென். அதிகமாய் பெருகி இருக்கிறது பவுல் சொல்றாரு. இது எத்தனை பேருக்கு வேணும்? அதுக்குதான் இந்த சபை. ஆமென். அல்லேலூயா. அந்த ஒளிந்து போகிற மகிமையிலே இவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க. நிலை நிற்கிற மகிமையில் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நம்ம சாதிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இதை புரிந்து கொள்வீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். இங்க பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. 17வது வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. ஆமென். அங்க மரணம் வருது, இங்க என்ன வருது? ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க. நம்ம உயர்வு அதிக நிச்சயம், நம்ம மேன்மை அதிக நிச்சயம். அல்லேலூயா. மீறுதலினால ஒரு பலன் வந்தது, உண்மைதான். பவுல் சொல்றாங்க, வேற ஒரு மேட்டர் நடந்தது, இதை படிச்சா இதனால வர்றது அந்த ஏற்பட்ட நஷ்டத்தை அப்படியே விழுங்கிடும். ஆமென். அல்லேலூயா. நான் ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒருவேளை 1 கோடி ரூபாய் நஷ்டத்துல இருக்கலாம். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. வருகிற ஆண்டு பல கோடி உங்க அக்கௌண்ட நிரப்புற ஆண்டா மாறும். நான் இந்த வசனத்தை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். அதிக நிச்சயமாமே ஜீவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் அதிக நிச்சயமாமே. ஜீவனால் உண்டாகும் ஆசீர்வாதம் அதிக, ஆனா அது கொஞ்சம் லேட்டா வரும், ஆனா அது லேட்டஸ்டா இருக்கும். ஆமென். புரியுதா எப்படின்னு வித்தியாசத்தை சொல்லவா? கர்ப்பஸ்திரீகள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். மரியாள் இயேசுவை கர்ப்பம் தரித்தாள், அப்படிதானே? உண்மைதானே? டிசம்பர் 25 என்ன பண்ணிருக்கிறார் இயேசு? நம்ம அவர் என்னைக்கோ பிறந்திருக்கிறார். 25 கிடையாது, நம்ம அந்த நாளை நியமித்து என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் வித்தியாசத்தை சொல்றேன். ஜீவனினால் ஒரு காரியம் நடப்பதற்கும் மாயையான காரியங்களுக்கும், மாயையான காரியம் டக்குன்னு நடந்த மாதிரி இருக்கும். ஆமென். ஜெபத்தினால உபவாசத்தினால ஒண்ணு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஸ்பீடா இருக்கும், டக்கு டக்குன்னு வரும். ஆனா அது இது கிடையாது. அதை தான் நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, ஜீவனால் வர்றது. ஜீவன் மரியாளுடைய கர்ப்பத்துக்குள் வந்தது. அவங்க வயறு பெருசாகணும்னா எத்தனை மாசம் ஆகும்? ஃபுல்லா பெருசாகணும்னா 10 மாசம். ஆனா பாருங்க, கிறிஸ்துமஸ் சர்வீஸ்ல இதே சம்பவத்தை என்ன பண்ணுவாங்க? டிராமா போட்டு காட்டுவாங்க. அப்ப சிலருக்கு வயர் என்ன ஆகும்? அது 10 நிமிஷத்துல பெருசாயிரும். புரியுதா உங்களுக்கு? தலோனியை தூக்கி உள்ள வைப்பாங்க. அப்ப ஜீவன்ல ஒரு பிளஸிங் வர கொஞ்சம் என்ன ஆகும்? வேற எதையோ ஒண்ணு வேற ஊத வைக்கணும்னா டக்குன்னு அது நிரந்தரம் கிடையாது, அது ஒளிந்து போகிற மகிமை. இது நினைந்திருக்கிற மகிமை. ஆமென். லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வரும். அல்லேலூயா. சில நன்மைகள் லேட் ஆகுதுன்னா நீங்க ஜீவனின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீங்க. தாமதமா தான் வரும், ஆனா அது வேற மாதிரி வரும். அல்லேலூயா. பெரிய அளவுல வரும், பெரிய அளவுல வரும்.
இப்பவுமே அந்த ஜீவன்ல நீங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறத செக் பண்ணி பார்க்க முடியும். மாதம் மாதம் உங்க வாழ்க்கையில மேன்மை கூடிக்கிட்டே இருக்கும், மகிமை கூடிக்கிட்டே இருக்கும், விசுவாசம் கூடிக்கிட்டே இருக்கும், கிருபை கூடிக்கிட்டே இருக்கும். இது எதை வெளிப்படுத்துகிறது? ஜீவன் உங்களுக்குள் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நல்ல மேம்படுத்து. போன ஜூன் ஜூலை ஒண்ணுமே இல்ல, ஆகஸ்ட்ல ஜீவன் உள்ள வந்தது. ஆமீன். வெளிப்பாடு 3 வருஷத்துக்கு முன்னாலே வந்துட்டு, ஆனா ஜீவன் வந்தது போன வருஷம் இறுதியில. ஆமீன். அந்த ஜீவன் உள்ள வந்து அன்னைக்கு எல்லாமே காலியா தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜீவன் மேனிஃபெஸ்ட் ஆகி, ஆமீன், போன கிறிஸ்துமஸுக்கு 50,000 கிராஸ் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமீன். இந்த கிறிஸ்துமஸுக்கு எப்படி வந்துன்னு தெரியல, 1 lakh மேல கையில பணம் வந்துச்சு. ஆமீன். நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். ஆமீன். அப்ப எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டுறாதீங்க, உங்களை இந்த மாதிரி ஆக்கணும்னு நான் விரும்புறேன். ஆமீன். இதை கற்றுக்கொள்ளும் போது உங்கள் எல்லாரிலும் சிறியவன் எனக்கு 1 lakh வரும்னா உங்களுக்கு 10 lakh வரும். நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஆமீன். அல்லேலூயா. நடக்குங்க. எங்க போய் எப்படி எங்க வரும்னே அம்மா என்ன செய்யன்னு யோசித்துட்டே இருந்தோம். ஆரம்பத்துல வந்ததெல்லாம் மனதில் இருந்த ஊழியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டோம், விதைச்சிட்டோம். அவங்க ட்ரெஸ் எடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தாச்சுன்னா எங்களுக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை. நேத்தைக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, அதற்கு காரணமா இருந்த எல்லாரையும் பரலோகம் தொடங்கி அது சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? ஆமே. சரி, நேற்றுக்கு போய் எல்லாமே எடுத்து எல்லாம் ஓரளவு செட்டில் பண்ணிட்டோம். ஆமே. பாத்தீங்களா, நான் நினைக்கவே இல்லை 24ஆம் தேதி கூட அற்புதம் நடக்கும். ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கும், நான் நம்புறேன். நாளைக்கு நடக்கும், டிசம்பர் முடியறதுக்குள்ளால வேற மாதிரி நடக்கும். ஆமே. நடக்குமா நடக்காதா? நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். சில ஆஃபரிங் எல்லாம் விதைக்கும் போது நான் சில குடும்பங்களை மனசுல வச்சுதான் என்ன பண்ணுவேன், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணணும், நிச்சயமாய் நடக்கும். அந்த விதை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நான் விதைச்சு என்ன பண்ணியிருக்கிறேன், அறுவடை பண்ணியிருக்கிறேன். பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும். நம்ம இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, இங்க வெக்கமே கிடையாது. ப்ராஸ்பரிட்டி வேணும்னா கிவிங்கை பத்தி பேசித்தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. எல்லா ஆராதனையும் இதை பேசணும். இதை பேசலைன்னா நீங்க ஏழையாத்தான் இருப்பீங்க. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் ஸ்பெஷலே எவ்வளவு நம்ம விடுறோமோ, ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால எதை இழந்தாலும் 100 மடங்கா நீ பெறுவ. ஆமென். அல்லேலூயா. அதை ஏன் கர்த்தர் அப்படி ஒரு ப்ராசஸ வச்சிருக்கிறாருன்னா, நம்மை அவரை போல் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. நம்ம மேல பெரிய அளவு கர்த்தர் லோட் பண்ண விரும்புகிறார். அதனால அவர் எதிர்பார்க்கிறது கொஞ்சத்தில் உண்மை, அது பெரிய அளவு உங்களை ஆசீர்வாதமாய் கொண்டு வந்துடும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் சொல்றேன், வருங்கால உங்கள் அற்புதம் இன்றைக்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதற்குள் மறைந்து இருக்கிறது. பெருசா தேவன் செய்த பிறகு அப்படி நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. 10ல் ஆரம்பிங்க, 100ல் ஆரம்பிங்க, 1000ல் ஆரம்பிங்க. ஆமென். கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. அநேகத்தின் மேல் கர்த்தர் உங்களை அதிகாரியாக வைப்பார். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. ஆமென். அல்லேலூயா. உள்ளான மனுஷன்ல பலன் நல்லா இருந்தா 40 வயசுக்கு மேல வியாதி இல்லாம சந்தோஷமா வாழலாம். அப்படியே ஹெவன்ல நிறைய போட்டு வச்சா, எப்படி இன்னைக்கு அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருந்தா தைரியமா நடக்கிறோமோ, அப்படியே ஹெவன்ல நிறைய போட்டு வச்சா தைரியமா நடக்கலாம். ஆமீன். இயேசுவின் நாமம் என்பது அந்த ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு தான். அதை போட்ட உடனே என்ன பண்ணிரும், இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஆயிரும், புரியுதா? அல்லேலூயா. ஒரு போதகர் இப்படி சொன்னா, ஜஸ்ட் ஒன்று ப்ரே பண்ணிட்டு போனேன். ஆமே. அவர் சொல்றாரு, நான் திரும்பி வரும்போது 30 டைமண்ட் எனக்கு கிடைச்சது. சாரி, 30 ரிங் கிடைச்சது, அதுல 5 டைமண்ட். ஆமே. கிட்டத்தட்ட ஒரு 30-20 லட்சம் ரூபாய்க்கு என்ன ஆகி போச்சு டக்குன்னு. கோல்டு எல்லாம் என்ன பண்ணுது, ஜஸ்ட் ஒன்று என்ன பண்ணிட்டு போறாரு, ஜஸ்ட் ஒன்று, ஆண்டவரே நான் வெளியே போறேன், காரியங்களை நடத்தும். நம்ம மேல எவ்வளவு போட்டு வச்சிருக்கிறோமோ அவ்வளவுதான். அக்கௌண்ட்ல எவ்வளவு கிடைக்கும் அதுதான் என்ன பண்ண முடியும். ஏடிஎம் கார்டு போட்டு கார்டு முக்கியம் கிடையாது, அக்கௌண்ட்ல என்ன இருக்கணும். அப்ப இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துற முக்கியம் கிடையாது, அந்த ஹெவன்லி ரிலம்ல நிறைய போட்டு வைக்கணும். அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற தசமபாகம் காணிக்கைகள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, உங்க கணக்குல ஏறிக்கிட்டே இருக்கு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஆமே. நல்ல கொடுக்கிற ஒரு சபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமே. அதனால உங்க வளர்ச்சிய, உங்க உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க லேவிஷா செலவு பண்ணுவீங்க. எப்படி லேவிஷா ஒரு பொருளை நீங்க விலை கேட்டு பார்கெயின் பண்ணி வாங்குற இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆமா.
சிலது நமக்கு தெரியும், அதுக்கு விலை 100 ரூபா தான், ஆனா 1000 கேட்பாங்க. அங்க நம்ம கொடுக்க முடியுமா? ஒரு காலம் வரும் தெரிஞ்சே கொடுப்போம். ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமென். ஏமாத்துறாங்கன்னு என்ன பண்ணும்? தெரியும். தெரிஞ்சாலும் யூதாசு கூட இருந்து குழி வெட்டுறான்னு இயேசுவுக்கு தெரியும். எடுத்துக்கப்பா, பணப்பைய யார்ட்ட கொடுத்தாரு? அவங்கிட்ட தான் கொடுத்தாரு. ஆமென். எவ்வளவு ஒரு நிறைவான தேவன் பாத்தீங்களா? அவரை படிக்க படிக்க நம்ம சிந்தை என்ன ஆகுது? அப்ப மீறுதலினால் வந்த பலனை விட கிருபை வரத்தினால் வருகிற பலன் அதிகமாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு? சில சத்தியத்தை புரிஞ்சு கொண்ட உடனே அது கிரியை செய்வது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். இதாங்க கிறிஸ்துமஸ் மெசேஜ். சும்மா புல்லணில பிறந்தார்கள் பேசி பேசி போர் அடிச்சுட்டு உங்களை வேற லெவல்ல கர்த்தர் வைக்க போறார். இந்த ரோமர் 5வது அதிகாரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லெவலே மாறுது. இயேசுவின் நாமத்தில். ஆமென். I declare the glory. அதிக நிச்சயமாமே சொல்லுங்க. நான் உயர போகிறது அதிக நிச்சயம். நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறது அதிக நிச்சயம். ஏந்தி நின்ற என் கரம் வாரி கொடுக்கிறது அதிக நிச்சயம். கட்டுக்கட்டாய் விதைத்து கட்டுக்கட்டாய் அறுவடை செய்வது அதிக நிச்சயம். சொல்லுங்களேன். அடகில் இருக்கிற நகையை மீட்பது அதிக நிச்சயம். அது போல பல மடங்கு சபதரிப்பது அதிக நிச்சயம். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் தன்னுடைய வீடை என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டார். ஆமென். அது சுமார் 1.5 கோடியிலிருந்து 2 கோடி. கர்த்தர் சொன்னார், நீ சொல்லு, இதே வேல்யூக்கு என்ன இருக்கும்? கோல்டு உங்க வீட்டுல இருக்கும். ஆமென். அப்படின்னோடனே நீங்க அதுல நீங்க நின்றக்கூடாது. இது வெறும் போனஸ். பாருங்க எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிருபையில இருக்கிறவங்க நல்லா கொடுப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. பகாரன் குடிப்பீங்களாங்க? ஒரு அடி நீக்கி கல்ல போட்டாலே சிலருக்கு தெரியும், கோர்ட்டு கேஸ்ன்னு போனா லட்சங்கள் போகும்னு. ஆமீன். அந்த அளவுக்கு கூட அந்த பூமி ஒர்த்தாகலாம். நான் விட மாட்டேங்க. அதை போட்டு அந்த கல்லை தூக்கி இங்க போட்டாதான் உறக்கமே. பாருங்க, ஜஸ்ட் அப்படி கொடுத்துட்டு போறாங்க. நீங்க வச்சுடுங்க. காரை அப்படி கொடுத்துறாங்க. நேற்றுக்கு ஒரு போதாக டக்குன்னு காரை கொடுத்துட்டாரு. ஆமீன். எங்களை விட அவர் கொஞ்சம் மீடியமான கார் வச்சிருந்தாரு. அவரை டேடின்னு கூப்பிடுவோம். அப்போ டாடி, எங்களை விட நீங்க நல்ல கார் வைக்கணும் அப்படின்ட்டு சில கோடி மதிப்புள்ள காரை நாங்க என்ன பண்றோம்? ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா ஹெவன்ல. அவர் டக்குன்னு சொல்லி, ஆமா பிள்ளைன்னு சொல்லி சில கார் வந்துரும்னு கொண்டு போய் டக்குன்னு வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டார். இன்னமாய் நடக்கு பாருங்க. அற்புதங்கள், பரவசங்கள் இப்படித்தாங்க உங்களுக்கு கிஃப்ட் வரும். ஆமே, வந்துகிட்டே இருக்கும். நல்லதான் கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. எதை கொடுத்தாலும் 100 மடங்கு. ஆமே. 10 ரூபா கொடுத்தா அதுக்கு 100 மடங்கு, லட்சம் கொடுத்தா அதுக்கு 100 மடங்கு ஹெவன்ல யாருக்கிட்டே இருக்கும். ஆமென். ரொம்ப நீங்க லேவிஷா இருப்பீங்க. ரொம்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆமென். கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி நீ கொடுத்தியா இல்லைன்னு சொன்னா அங்க ஆஸ்பத்திரியில கொடுத்துருவேன். வாங்க டாக்டர் அங்க ரெடியா இருக்கிறாரு. ஆமென். அந்த லாரி அப்படி உன்னை பதம் பார்க்கும். இந்த மாதிரி காணிக்க வாங்கியிருக்காங்க பாருங்க. இது ஒரு பிசினஸ், காட்ஸ் பிசினஸ். ஆமென். கிங்டம்ல. ஹல்லேலூயா. பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் இங்கெல்லாம் சில இடங்கள் எல்லாம் பாருங்க, சிலதை போட்டு வச்சோம்னா 5 வருஷம் தாண்டி எதுவா கிடைக்குது? டபுளா கிடைக்கும். ஏன் இதெல்லாம் இருக்குன்னா இங்கே எப்படி கிடைக்கும்னா, ஆமென், ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி கிடைக்கும்? நீங்க விரும்பினபடி கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் பயன்படுத்தும். சரி, கிவிங்க கர்த்தர் பேச சொன்னார். என்னன்னு தெரியல, நிறைய கிஃப்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். யூ ஆர் சோ ஸ்பெஷல். ஆமென். எப்படி இயேசு பிறந்த போது அந்த 3 சாஸ்திரிகள், 3 பேரா எத்தனைன்னு பைபிள் சொல்லல, அவங்க 3 கொண்டு வந்தாங்க. ஆமென். ஆனா நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு 3 பொருள் வந்ததுன்னு சொன்னா ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வாக்குத்தத்த போர்டை வாங்கி கொடுத்துட்டு 30 பேர் நின்று போட்டோ எடுப்பாங்க. இதான் நம்ம ஊரு. ஒரு சின்ன கிஃப்டை கொடுத்துட்டு எத்தனை பேர் போட்டோ எடுப்பாங்க. அப்ப பிரைஸ வச்சு எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு என்ன பண்ண முடியாது. அங்க ஏகப்பட்ட பிரைஸ் என்ன பண்ணிருக்கும், ஏதோ 3 எழுதி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஏசியான குழந்தையா இருந்தார். அந்த கணக்குல பெரிய அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சு எழுதினாங்களா என்னன்னு? நிறைய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமீன். இயேசு பிறந்தா வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவரை தேடி வந்த சாஸ்திரிகள் விசேஷித்தவர்களாய் மாற்றப்பட்டது போல இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அவர் சமூகத்தில் வந்த நீங்க விசேஷித்தவர்களாய், சரித்திரத்தில் இடம் படைக்கிறவர்களாய் நீங்கள் மாறப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை மாற்றிவிட்டார் என்கிற நற்செய்தியை இந்த நாளில் கர்த்தர் சபைக்கு பேசுகிறார். ஆமென். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை
சரித்திரம் படைப்பீங்க. ஆமேன். பெரிய அளவுல. அல்லேலூயா. ஆமேன். நிச்சயமா நடக்குங்க. அல்லேலூயா. மதுரையில் ஒரு சின்ன இட்லி கடை இருக்கு. பேர் என்ன பாஸ்டர்? அஞ்சப்பர். தள்ளு வண்டியில் ஆரம்பிச்சதுங்க. இன்னைக்கு லண்டன்ல பிரான்ச் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். அப்ப இதை நீங்க படித்துக் கொள்ளுங்க. 18வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏற்பான தீர்ப்பு. அப்ப அந்த ஆதாமினால் வந்த பிரச்சனை இந்த ஆதாமினால் என்ன பண்ணிட்டு இதை விசுவாசித்தா போதும். ஆமேன். அங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்கலாமலும் பாவம் செய்தவர்களையும் செய்யாதவர்களையும் தீமைகள் மரணம் ஆண்டு கொண்டது. இங்க அப்படி கிடையாது. இதை விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க. ஆமேன். நீங்க விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா பெருசா ஒண்ணு நடக்காது. பெரிய அளவுல நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். நீதி செய்யாதவர்களைத்தான் ஆளுகை செய்கிறது. ஆனா பாருங்க, நீதியே நம்முடைய விசுவாசம் தான். ஆமென். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாய் எண்ணப்பட்டது. அப்ப இந்த என்ன நடந்து முடிஞ்சிருக்கு? இத படிக்க 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 வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறார். பாவத்தினால் வந்த விளைவுகளை நீக்கி ரட்சிக்கிறார். உங்க அறியாமையினால் வந்த தீமைகளை நீக்கி ரட்சிக்கிறார். நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். அவர் ரட்சிக்கிறார். உங்க அறியாமையினால இழந்த இழப்புகளை அவர் மீட்டுக் கொடுக்கிறார். அறியாமையினால் வந்த கடனிலிருந்து கூட அவர் உங்களை தூக்குகிறார். அவர் உங்களை ரட்சிக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஒருவேளை பலவீனமாய் இருந்தாலும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். விசுவாசிக்க விசுவாசிக்க ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசு சொல்றார், என்னை புசிக்கிறவன் என்னாலே. அப்ப புசிக்க புசிக்க எனக்கு நம்ம ஸ்பெஷல் கம்யூனியன் கொடுக்குறோம். என்ன கம்யூனியன்? ஸ்பெஷல் பிளஸிங்காக. ஆமீன். இது எல்லாருக்கும் கிடையாது. ஆமீன். டோட்டல் சபைக்கு இல்ல, செலக்டிவ் பீப்புள். ஆமீன். உங்களை கர்த்தர் வேற மாதிரி பார்க்கிறார். அதனால உங்களை கொண்டு வந்துட்டார். நீங்களும் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு அவருக்கு தெரியும். ஆமீன். ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கம்யூனியன் எடுக்கும் போது அந்த மாதிரி வாசல் திறக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் முடிவதற்குள்ள இந்த 5 நாள் எனக்கு நடக்கும், இந்த 6 நாள் எனக்கு நடக்கும்னா நல்லா கடன் தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆதாம்னால என்ன வந்துன்னு நம்ம படிக்கவே வேண்டாம். இயேசு மூலம் என்ன வந்திருக்குன்னு நம்ம படிச்சுதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. படிக்க 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 அது என்ன ஆயிருது? 20வது வசனம். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் சத்தமா, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் என்ன வந்திருக்கணும்? இன்னைக்கு சபையில் என்ன பிரசங்கம் பண்ணப்படுது? விடமாட்டார் இயேசு. ஒண்ணு இங்க என்ன வந்திருக்கணும்? பாவம் பெருகின இடத்தில் தண்டனை அதிகமாய். அப்படித்தானங்க உலக பிரம்ம ராஜ்யத்துல நடக்குது. ரொம்ப தப்பு பண்ணா ரொம்ப தண்டனை. ஆமென். ஆனா இங்க நேரம் மாறுது. ரொம்ப தப்பு பண்ணவனுக்கு ரொம்ப கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஆனா கிருபையை வாங்கிட்டு உங்களால தப்பு பண்ண முடியாது. ஆமென். அதைத்தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. கூடாது இல்ல, கூடாதே. இன்னைக்கு சபையில பிரசங்கம் என்ன? பாவம் செய்ய கூடாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உன்னால முடியாது, உன்னால பாவம் செய்ய. கிருபையின் பிரமாணத்தின் கீழ் இருக்கிற ஒரு நபர் பாவம் செய்ய முடியாது. காரணம் என்ன? 2வது வசனம். பாவத்திற்கு மரித்தனா இனி அதிலே எப்படி? மரித்த ஒரு ஆள் எப்படிங்க உயிரோடு எழும்ப முடியும்? ஆனா நம்ம எழுப்புவோம். ஏன்னா நம்மகிட்ட சொல்லி இருக்கிறார், மரித்தோரை எழுப்புங்கள். இல்லாம முடியாது பாருங்க. டெத் சர்டிபிகேட்டே கொடுத்துருவாங்க. இனி இந்த ஆள் என்ன பண்ண மாட்டாரு? எழும்ப மாட்டார், புதைக்கலாம். ஆமென். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அது எப்படி பிழைப்போம்? We are dead to sin. ஆமென். பாவத்துக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படிங்க பாவத்தினால் வருகிற மரணம் கிரியை செய்ய முடியும்? நன்மை மட்டும்தான். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவ பிள்ளையே, you are so special to God. உங்க வாழ்க்கையில நன்மை மட்டும்தான். இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. கரங்களை தட்டி நன்மைகளை நடப்பிக்க உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றுகிற கிருபை, அனாயிண்டிங், அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க. You are blessed people, chosen people. ஆமென். உங்க வாழ்க்கையில நன்மை மட்டும்தான்.
ஏன்னா we are dead to பாவம். இனி ஒண்ணுமே பண்ண புரியுதா உங்களுக்கு? இந்த சத்தியம் தெரியலன்னு சொன்னா நீங்க பேசுவீங்க, தெரியாம தவறா பேசுவீங்க. ஆமென். பேசும்போது என்ன நடக்கும்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். ஆமா, ஒரு மாதிரி எல்லாம் சிலர் ஆயிடுவாங்க பாருங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, புரியுதா? சிலருக்கு ஜோயல் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், டாடி எனக்கு தலை சுத்துதுன்னு சொல்லி பேக் சீட்ல படுத்திருக்கிறான். ஜோயலா கார்ல சென்டர்ல இருக்கிறான். உடனே இவளுக்கு அது என்னன்னு தெரியல, செய்து காட்டுறான். பாருங்க டாடி, அவனை விட எனக்கு ரொம்ப சுத்துதுன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். அவன் தலை சுத்துதுங்கிற வார்த்தை அவனுக்கு மாறுது, இவனுக்கு மாறுது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் கேட்டேன், குறுக்கு தெரியுதா அப்படின்ட்டு. ரொம்ப சுத்துச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம வாயில என்ன பேசுறோமோ அதுதான் என்ன ஆகும். புரியுதா உங்களுக்கு? சிலர் பாருங்க, எலும்புன உடனே ஒரு இருட்டை காண்கிறேன், நல்ல கண்ணா கசக்கிட்டு பார்த்தா வெளிச்சமா இல்ல லைட்டை போட வேண்டியதான். சூரியனுக்கு கீழே மேகம் வந்தா இப்படித்தான் தெரியும், இருட்டா தான் தெரியும். அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? பயமா இருக்கு, ஒருவேளை வந்துருமோ, சுகர் இருக்கு, அப்ப கண்டிப்பா பிரஷர் டெய்லி பிபி செக் பண்ணணும். ஆமே, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஒரு வாரம் தாண்டி அது இருக்கும். அது பாவத்தினால் கிடையாது, தவறான எண்ணத்தினால், ஏதோ ஒண்ணு தவறா நம்புறதுனால என்ன நடக்கு? அது வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வியாதியிலையும் வறுமையிலையும் இருக்க காரணம் சத்தியம் தெரியாததுனால. ஏதோ ஒண்ணு தப்பா விசுவாசித்து அவர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை விசுவாசித்தால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. சரி, சகல பாவங்களையும் நீக்கி ரட்சிக்கிறார். ஆமென். சகல பாவங்களையும் நீக்கி ரட்சிக்கிறார். அப்படியே நீங்க வாங்க, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 16வது வசனம். ஒரு 3-4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப கவனமா கேளுங்க, முக்கியமான காரியங்கள். 1 தீமோத்தேயு 3:16 இருக்குதா? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம் சொல்லுங்க. தேவ பக்திக்குரிய, தேவ பக்தி என்பது ரகசியம், பரஸ்யம் அல்ல. அவனா அது வெளியே தெரியாது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? எனக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியே ஏதோ ஒரு சில மாற்றங்களை செய்தவொன்னா தேவ பக்தின்னு நினைக்கிறாங்க. தேவ பக்தியின் ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம்னா இட் இஸ் சீக்ரெட். ஆமென். நீங்க எந்த அளவு பக்தியா இருக்கிறீங்க அப்படிங்கிறது, எந்த அளவு அவரிடத்தில் அன்பா இருக்கிறீங்க என்பது உங்க உடை, ட்ரெஸ் கோட வச்சோ, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல வச்சோ, இல்ல வியரிங் ரிமூவிங் ஆர்னமெண்ட வச்சோ, வெள்ளை பிளாக்க வச்சோ நிர்ணயிக்க முடியாது. தேவ பக்தினாலே அது என்னதான்? ரகசியம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சரி, பவுல் பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அந்த ரகசியம் என்ன? முக்கியமான காரியம். படிங்க. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே அது மகா மேன்மை உள்ளது. சொல்லுங்க, தேவ பக்தியின் ரகசியம் மகா மேன்மை உள்ளது. அது என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவ பக்தியின் ரகசியம் நீங்க ஏதோ ஒண்ண மாற்றுறது கிடையாது. ஒருவர் மாம்சமாய் மாறினார் என்கிற செய்தியில் அடங்கி இருக்கிறது. நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன மாறி போச்சு? நம்ம எல்லாம் மாத்தினா நம்ம பக்திக்குரியவங்க ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அந்த ரகசியமே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நல்லா சொல்லுங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்னைக்கு இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதை கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஆமென். எல்லாம் பேசணும்னா ரொம்ப டைம் வேணும். ஆமென். தேவபக்தியின் ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி அது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால என்ன நடந்தது? ஏன் இந்த உலகத்துல தீமை வந்தது? பாவம்
பாவத்தினாலே மரணம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால இப்ப என்ன நடந்திருக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். எபிரேயர் 2வது அதிகாரத்தின் 14வது வசனம் இப்படி சொல்கிறது. படிங்க, எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல. பாருங்க, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். பிள்ளைகள், சொல்லுங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் என்ன அவர்களைப் போல, நம்மை போல. நம்மை போல. தேவபக்தியின் ரகசியம் என்ன? ஆமென். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சமானார். மாம்சமான நாம் தேவர்களானோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மை போல தேவன் மாறினார். சொல்லுங்க, நம்மை போல தேவன் மாறினார். இன்னொன்னு என்னாச்சு? நாம் அவரை போல் மாறினோம். நாம் அவரை போல் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் யோவான் சொல்றாரு, அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் தேவபக்தியின் ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிள்ளைகள் நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்ததினால நம்மை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை போல் மாறினார், நம்மை அவரை போல் மாற்றினார். சிலுவையில் என்ன நடந்துச்சு? அவர் நம்மை போல் மாறினார், நாம் அவரை போல் மாற்றப்பட்டோம். நாம் அவரை போல் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்படி இயேசு மரியாளின் வயிற்றில் பரிசுத்தாவின் துணையோடு பிறந்தாரோ அப்படியே நமக்கும் தேவனால் ஒரு பிறப்பை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிறப்பித்திருக்கிறார். மறுபடியும் தேவன் நம்மை ஜெயிப்பித்திருக்கிறார். தேவபக்தியின் ரகசியம் என்ன? அவர் நம்மை போல் ஆனார், நாம் அவரை போல் மாறினோம். ஆமென். இவ்வளவு தாங்க விஷயம். இதை சிந்தித்துட்டே இருந்தா போதும். ஆமென். எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. ஆமென். இத பாருங்க, காரணம் என்ன? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஆங்கிலத்தில் வருகிறது, he destroyed death. மரணத்தை என்ன பண்ணினாரு? பாவத்தின் மூலம் வந்த மரணத்தை இயேசு அழித்தார். இயேசு என்ன பண்ணாரு? அழித்தார். சத்தமா சொல்லுங்க. பாவத்தின் மூலம் வந்த மரணத்தை இயேசு அழித்தார். இயேசு அழித்த ஒண்ணு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியுமா? தைரியமா சொல்லுங்க, எனக்கு தீமையே கிடையாது, எனக்கு தீமையே கிடையாது, எனக்கு மரணமே கிடையாது, மரணமே கிடையாது, வியாதியே கிடையாது, வறுமையே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் இவைகளுக்கு விரோதமாய் பேசுகிறேன்னு சொல்லுங்க. உங்க விசுவாசத்தை பேசுங்க. ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் தினம் உங்க வாழ்க்கையின் ஒரு மகிழ்ச்சியின் தினமாய் மாறட்டும். இதுவரை என்னென்ன பிரச்சனைகள் உங்க மனதை உளைச்சலுக்குள் வேதனைக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்ததோ அதன் மேல ஒரு ஜெயத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் மாம்சமானார், நாம் தேவனானோம், தேவர்களானோம். அதனால அவர் மரணத்தை அழித்தார். நம்ம வாழ்க்கையில மரணம் கிடையாது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் மரணம் இல்ல, எந்த தீமையும் இல்ல, ஒரு தீமையும் கிடையாது. ஆமென். இதுக்கு விரோதமா பேசுங்க. என்னென்ன இருக்குதோ அதுக்கு விரோதமா பேசுங்க. அல்லேலூயா. வியாதி அப்படியே மறைஞ்சிரும், கடன் அப்படியே மறைஞ்சிரும். அவர் பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல அப்படியே உருகுமா. நீங்க நினைக்கலாம் இது எப்படி உருகும்னு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவைகள் உருகுகிறது. உங்க வட்டி கடன் உருகுகிறது, கடன் பிரச்சனைகள் உருகுகிறது, வியாதி அப்படியே உருகுது. அவருடைய அனாயிண்டிங் அதிகமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமென். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. நம்மை போல் ஆனார். மரணத்தை என்ன பண்ணினார்? அழித்தார். சொல்லுங்க, he destroyed death. ரோமர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. சாரி, 8வது அதிகாரத்துக்கு வாங்க. மூன்றாவது வசனம்.
மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக, இங்கே அதே வார்த்தை தான் வருது, he defeated the sin. ஆமென். சின்னுக்கெல்லாம் தேவை கிடையாது, அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆமென். he defeated sin, he destroyed sin. அப்ப டெத்தையும் அழிச்சிட்டாரு, சின்னையும் அழிச்சிட்டாரு. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருந்து சின்னையும் அழிச்சிட்டாரு, டெத்தையும் அழிச்சிட்டாரு. இது ரெண்டுக்கும் நம்ம கிட்ட இடம் இல்லை. ஆமென். சொல்லுங்க தைரியமா, சத்தானே உனக்கு அந்த இடம் இல்லை. ஆமென். ஏன்னா சின்னையும் அழிச்சிட்டாரு, டெத்தையும் அழிச்சிட்டாரு, ஒன்னே அழிச்சிட்டாரு. அல்லேலூயா. புரியுதா? சத்தியம் புரியுதா? ஆமென். பாவத்தினால் என்ன வந்துச்சு? மரணம். இப்ப என்ன பண்ணிட்டாரு? மரணத்தையும் அழிச்சிட்டாரு, பாவத்தையும் அழிச்சிட்டாரு. ஆமா, விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 4வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி. அப்ப பாருங்க, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கணும்னா தெரியணும், அப்படிதானே? அதுக்குத்தான் இங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆவியின்படி நடப்பதற்காக இங்கே உங்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்க சிந்தம் மாறுது, உங்க திங்கிங் கெப்பாசிட்டி கூடுது, விசுவாசத்தின் அளவு பெருகுது. ஆமென். உங்க கற்பனை பெருசா போகுது. அல்லேலூயா. ஆமென். சிலர்லாம் வீடே வேண்டான்னு இருந்தாங்க, இயேசு வந்துருவாருன்னு. இப்ப பாருங்க, ஆசை வந்துட்டு கொஞ்சம் வீடு வாங்கணும். இயேசு வரமாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வீடு வாங்கணும். ஆமென். சில தோட்டங்களை வாங்கணும், நகைகளை வாங்கணும், உடைகளை வாங்கணும். புரியுதா? எல்லாமே மாறுது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5, 6, 7, 8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. உண்மைதாங்க, இயேசு தன்னை வெறுமையாக்கினார். பொதுவா பாருங்க, நம்ம விருப்பம் என்ன? நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், வர வர என்ன ஆகணும்? முதல்ல நடக்கணும், அடுத்தது சைக்கிள், கார், ட்ரெயின், பிளைன். இப்படி இருந்துட்டு நேரா கீழே வந்தா சில குடும்பம் இப்படி கீழே வந்துடும். ஆமீன். முதல்ல பிளைன்ல போயிருப்பாங்க, அடுத்தது ட்ரெயினா மாறி. ஒரு காலத்துல நாங்க ஓஹோன்னு பறந்தோம், கொடி கட்டி அதுக்கு மேல பறந்தோம். இப்படிலாம் சொல்றத கேட்டிருக்கீங்களா? நல்லா கேட்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு கீழே. இத என்ன சொல்லுவாங்க? சாபம்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இதுதாங்க சாபம். நல்லா இருந்துட்டு நாசமா போறதா என்ன? அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? நாசமான நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறது. இங்க பாருங்க, என்ன ஆயிட்டாரு? இயேசு சாபமானார்னா என்ன ஆயிட்டாரு? மகிமையை விட்டுட்டு இந்த பூமியில என்ன பண்ணாரு? சாபமான பூமியை மீட்க அவர் இறங்கினார். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. எதற்கு வெறுமையாக்கினார்? நம்மை நிரப்ப. ஆமென். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய சரீரமாகிய சபையை உருவாக்க அவர் தன்னை தானே வெறுமையாக்கினார். ஆனா இதை வச்சு பாட்டு எழுதிட்டாங்க. கந்தை துணியோ கர்த்தருக்கு இலையேற பெற்ற உடை அலங்கரிப்பு வே. இதுக்குத்தான் அவர் அப்படி ஆனார். புரியுதா? அவர் ஏன் அப்படி ஆனார்? வெறுமை ஆனார். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து உங்களை பிள்ளைகளாக்க அவர் என்ன ஆனாரு? அடிமையானார். உங்களை நிரப்ப அவர் என்ன ஆனாரு? வெறுமையானார். மரண பரியந்தம் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம்னு தெரியும். ஆமென். அதனால அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். ஆமென். புரியுதா?
ஆனா நம்ம பெருசா பிகு பண்ணினா ரொம்ப கரெக்டா இதா சொல்லுவார், வேண்டாம் அவரு கீழ் படிஞ்சாச்சு. ஆமீன். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏதோ எல்லாம் பெருசா செய்யற மாதிரி அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஏதோ ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா, இதெல்லாம் உமக்கு தெரியலையா? அவர் சொல்வாரு, உனக்கு தெரியாததும் எனக்கு என்ன பண்ணும்? புரியுதா? நம்ம ஜெப நேரம்லாம் அப்படித்தான் அவர் பொறுத்துக்கிட்டு இருக்கிறார், சகித்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஏதோ அவருக்கு ஒன்றும் தெரியாதது மாதிரி லிஸ்ட் போட்டுட்டே இருப்போம். அவருக்கு நமக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறார். எத்தனை கேக்குறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு நீங்க சூப்பரா இருப்பீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆமென். சரி, இங்க பாருங்க, கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார், வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. எபேசியர்ல சொல்றார் பாருங்க, 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான அவர் ஏன் வெறுமையானாரு? சபை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன பண்ணணும்? நிரப்பணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் என்ன ஆனாரு? தேவன் வெறுமை ஆனார். அவன் நம்ம பாட்டை மாத்தணும். புரியுதா? கந்தை துணியோ கர்த்தருக்கு, விலை உயர்ந்த வஸ்திரம் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு மோதிரம் போட்டாரா? நம்ம போடணும்னு அவர் போடல. புரியுதா உங்களுக்கு? இயேசு செயின் போட்டாரா? நம்ம போடணும்னு அவர் போடல. உயிர்த்தெழுந்த பின்பு யோவான் கண்ட காட்சியில் அவர் எல்லாம் போட்டிருக்கிறார். நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஓ, ஏன் அவர் அந்த மாதிரி ஆனார்னா நம்ம வேற மாதிரி ஆகிறதுக்கு. இது என்ன ஆகி போச்சுன்னா அவரே அந்த மாதிரி ஆனாரு. ஆமே. சிலர் இப்படி இருப்பாங்க பாருங்க, நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர். அட பாவமே, உங்களை இருவர் ஆக்குனது இன்னொருவர் வரதான். புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஆமா, இந்த மாதிரி உள்ள பிரின்சிபல் இருந்தா மாத்திக்கிடுங்க. உங்களை கர்த்தர் ஜோடி ஆக்குனது இன்னொருவர், அதை கூட புரிஞ்சுக்கல. நாமே இருவர் நமக்கு ஏன். ஒரு ஆட்டோல படிச்சேங்க, நமக்கு ஏன் வெந்து போய் குடும்ப வாழ்க்கையில நொந்து போய் மனைவியால அடி வாங்கி மிதி வாங்கி பிள்ளையால நொறுங்கி போய் ஒருத்தனுடைய இருதயத்திலிருந்து வந்த கவிதை இது வேற. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் சொல்லுங்க, அவர் கந்தை துணி உடுத்தார். உண்மைதான். நான் உயர்ந்த வஸ்திரம் உடுப்பதற்காக. சொல்லுங்க சொல்லுங்க, அப்படி ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி ஆக போகுது. ஆமே. இன்னொரு வசனம் காட்டுறேன் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஆமே. அப்ப பாருங்க, எல்லாவற்றாலும் என்ன பண்ணணும்? அப்படியே சபை நிரப்ப வேண்டும். அப்ப பாவத்தை நீக்கி ரட்சிக்கும் போது இதெல்லாம் நடக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகிட்ட இதெல்லாம் நடக்கணும். இது எப்படி நடக்கும்? நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறதுனால ஒண்ணும் நடக்காது. தேவத்துவத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளும் போது, தேவ பக்திக்குரிய ரகசியத்தை புரிந்து கொள்ளும் போது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ளும் போது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவர் ஆனார். எல்லாவற்றிற்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பதற்காக அவர் தன்னை வெறுமையாக்கினார். எதற்காக? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவதற்காக. அதற்காகத்தான் சபையை வைத்திருக்கிறார். இந்த பூமியை அவர் மகிமையால் நிரப்புகிறது தான் சபையுடைய வேலையா இருக்கிறது. இதை விசுவாசிக்க முடியும்னா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த வார்த்தையை தந்தார். நியூ ஜெருசலேம் சிட்டி, குமரி மாவட்டத்திற்கு இந்த பேரை நம்ம சூட்ட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்ம சூட்டியாச்சு, ஆவியில நடந்தாச்சு. இனி வந்து என்ன ஆகும்? அது லிட்டரலா நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம மாவட்டத்தின் பேர் என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. நம்ம பட்டணத்தின் பேர் என்ன ஆக போகுது? இந்த நியூ ஜெருசலேம் என்ன பண்ணும்னா உலகம் முழுவதையும் பிடிக்கும். ஆமென். உலகம் முழுவதும் புதிய எருசலேமாய் மாறும். நீங்களாம் சிட்டி பில்டர்ஸ். ஆமென். யாரு? புதிய எருசலேம் பட்டணத்தை கட்டுகிறவர்களே, உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வெறுமையானார், தாழ்த்தினார், சிலுவைக்கு போனார். ஏன்? புதிய எருசலேமை உருவாக்குவதற்காக. உங்களை வச்சு என்ன வச்சு தான் அவர் உருவாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இறுதியாக படிங்க 2 கொரிந்தியர் 8:9 முடிப்போம் அதோட. ஆமென். Thank you Jesus.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, சொல்லுங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும். ஆங்கிலத்தில் வருது, Jesus Christ was so rich. Jesus Christ எப்படியா? இயேசு கிறிஸ்து எப்படியாங்க? ரொம்ப பணக்காரராம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரொம்ப பணக்காரர். படிங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். என்னிடத்தில் இருக்கிற ஆங்கில வேதாகமத்தில் நான் படிக்கிறேன். You know the grace of our Lord Jesus Christ. You know that Christ was rich. பவுல் சொல்றார், உங்களுக்கு தெரியும் கிறிஸ்து எவ்வளவு செல்வந்தர் என்பது. ஆமென். நான் நம்புறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என் இயேசு செல்வந்தர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அவர் வெறுமையானார். எதற்காக? இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. But for you, சொல்லுங்க, but for me he became poor so that by his becoming poor you might become rich. Bottom line of the message. ரட்சகர் ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? ரட்சிப்பு என்றால் என்ன? வியாதியற்ற ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கை. ஆமென். இதை தடுக்கிறது பாவத்தின் வல்லமையை. ரட்சகர் செய்த பெரிய வேலையே அவர் பாவத்தை நீக்கி இருக்கிறார். ஆமென். We are also dead to sin. ஆமென். பாவத்துக்கு நாமும் மரித்தவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவபக்தியின் ரகசியமே இதுதான். நீங்க தேவபக்தியாய் நடக்க 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 இந்த ஆசீர்வாதங்கள் உங்க மேல டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும். ஆமென். சொல்லுங்க, to you might become rich. ஆமென். நான் பணக்காரனாக, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நான் செழிப்படைய, கோடீஸ்வரனாய் மாற, பில்லியனியர், ட்ரில்லியனியர், மில்லியனரா மாற. ஆமென். அல்லேலூயா. அவர் ஏழையானார். ஏன் அவர் கந்தை துணி உடுத்தார்? Thank you Jesus. ஏன் இயேசு கந்தை துணி உடுத்தார்? சொல்லுங்க. நம்ம உடுத்திட்டு நடக்க கிடையாது, நம்ம உயர்ந்த வஸ்திரம் தரிக்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏழையானார் என்னை செல்வந்தனாய் மாற்ற. ஏழையானார் செல்வந்தனாய் மாற்ற. கிறிஸ்துமஸ் மெசேஜ். ஆமென். அவர் ஏழையானார் நீங்க செல்வந்தர்களாய் மாற. இதை மட்டும் நினைச்சிட்டு இருங்க, ஆவியானவர் உங்களை மாட்டுவார். நீங்க நினைக்காத ஒண்ணு, உங்க எண்ணங்கள் எவ்வளவு உயர்கிறதோ அதற்கு கீழ்தான் உங்க வாழ்க்கை இருக்கும். ஆமென். எதற்காக இயேசு ஏழையானார்? என்னை செல்வந்தனாய் மாற்ற. அடுத்த வருஷம் டிசம்பர்ல நம்ம மீண்டும் சந்திக்க போகிறோம். உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. நல்லா தான் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டுங்க. ரட்சகர்னா யாரு? பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். பாவத்தினால வந்த பிரச்சனை என்ன? வியாதி, வறுமை. இதுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிடலாம். ஆமென். பிரிவினை, சமாதான கேடு, ஒட்டு மொத்தமா இந்த வறுமை, வியாதி, இதுக்குள்ள எல்லாமே என்ன ஆகும்? அடங்கும். அப்ப ரட்சிப்புன்னா என்ன? வறுமையற்ற வாழ்க்கை, வியாதியற்ற வாழ்க்கை, ரட்சிப்பு. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த வருட முடிவதற்குள் ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ சத்தியம்னா என்னன்னு புரிஞ்சீங்களா? வாட் இஸ் காஸ்பல்? ஆமென். சுவிசேஷம்னா என்ன? இயேசு ஏழையானார், நான் பணக்காரன் ஆகிறேன். இதான் சுவிசேஷம். ஆமென். அவர் வெறுமையானார், சபையாகிய நான் நிரம்புறேன். அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட எல்லாம் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். இப்ப பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்தா அவர் அக்கௌண்ட்ல முதல்ல என்ன போடுவாங்க? பணத்தை, சம்பளம் அங்க வரும். இவர் என்ன பண்ணுவாரு? டிரான்ஸ்பர் பண்ணுவாரு. மனைவி அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆகும்?
அப்போ ஒரு காரியம் நடக்குது, அங்க டெபிட் ஆகுது, இங்க என்ன ஆகுது, கிரெடிட் ஆகுது. ஆமென். மணவாளன் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிட்டு இப்ப பாருங்க சர்வர் டவுன் ஆகி கிடக்கு. ஆமா, சிலர்லாம் இப்படிதான் போட்டுருவாங்க பணத்தை, இங்க வந்து என்ன ஆகாது, கிரெடிட் மெசேஜ் மட்டும் வரும், உங்க பணம் பாதுகாப்பா இருக்குது. சர்வர் டவுன், பரலோகம் அதைத்தான் சொல்லுது, உங்க ஆசீர்வாதம் பாதுகாப்பா இருக்கு, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் ரொம்ப பத்திரமா இருக்கு. ஆமே, சர்வர் டவுன் ஆக கிடக்கு, டவரை தூக்கி கரெக்டா நாட்டுங்க. டெபிட் ஆச்சு, கிரெடிட் ஆகல. சொல்லுங்க, டெபிட் ஆச்சு, கிரெடிட் ஆகல, இன்னையிலிருந்து ஆகுது இயேசுவின் நாமத்துல. சர்வரை கர்த்தர் கிளியர் பண்ணி இருக்கிறார், சர்வரை கிளியர் பண்ணி இருக்கிறார். உங்க பக்தி கூட 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 உங்க செல்வத்தின் அளவு வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இதை யாராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு எதற்காக இங்க பிறந்தார்? பாவத்தை நீக்கி ரட்சிக்க, பாவத்தினால் வந்த விளைவுகளில் இருந்து பூரணமான ஒரு விடுதலையும் ஒரு ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க. பாவத்தினால் வந்த விளைவு உண்மைதான், ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த கிருபையின் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அதற்கு நிகரானவைகள் அல்ல. நீங்க சிலரை இழந்தது உண்மைதான், ஆனா கிருபையின் மூலம் உங்களுக்கு வரப்போகிறது, வருகிற ஆண்டில் உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. அது நீங்க இழந்ததுக்கு நிகரானதே அல்ல. கர்த்தர் சிலரை பார்த்து சொல்றாரு இன்டு 7 போடுங்க, சிலரை பார்த்து சொல்றாரு இன்டு 10 போடுங்க, சிலரை பார்த்து சொல்றாரு உங்க விசுவாசம் 100 மடங்கு இருக்கிறது, இன்டு 100. மீறுதலினால் பாவத்தினால் நீங்கள் இழந்தது ஒன்று, கிருபையினால் வரப்போகிறது 100%, 100 மடங்கு, 100 மடங்கு. ஆன்லைன்ல கூட பார்க்கிறவர்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த செய்தியை கேட்க போகிறவங்க, பார்க்க போகிறவங்க கூட கர்த்தர் பேசுகிறார். சிலர்கிட்ட சொல்றார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, உனக்கு 100 மடங்கு, 1000 மடங்கு, 1000 மடங்கு. இன்னும் சிலர்கிட்ட சொல்றார், 1000 மடங்கு இல்ல, கோடா கோடியாய் நீங்கள் அறுவடை போட போகிறீங்க, கோடா கோடியாய் அறுவடை தர போகிறீங்க, கோடா கோடியாய் சில வாழ்க்கையில் அறுவடை உண்டாக போகிறது. சிலர் மேல இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது. டவுன் பஸ் ஏறி போகிறது மாதிரி ஸ்பெஷல் காஸ்ட்லி பிளைட்ல நீங்க சுத்துவீங்க. ஆமென். காலையில டீ வீட்ல, ஆமென். டிஃபன் சென்னையில, மத்தியானம் லஞ்சு மலேசியால, ஆமென். ஈவினிங் டீ எங்க சிங்கப்பூர்ல, அங்கிருந்து டைரக்ட் ஃபிளைட் பிடிச்சு நைட்டு தூக்கம் வீட்டுல. இந்த மாதிரி எல்லாம் ஆக போகுது. கரங்களை தட்டி கத்திரமாய்படுத்துவோம். டவுன் பஸ்ல நீங்க போற மாதிரி டிக்கெட் போட்டு போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுடுங்க. ஆமா, ஏன்டா வந்து காசு கேட்கணும். ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்ப பாஸ்போர்ட்டுக்கு நீங்களே ரூபா தந்துடுங்களேன். எத்தனை பேருக்கு பாஸ்போர்ட் இருக்கு? கிருபை உங்களை ஊர் ஊரா சுத்த வைக்க போகுது. தெருவுக்கு வந்தீங்க, உண்மைதான். அதனாலதான் கிருபை புரிஞ்சுது. ஊர் ஊரா எல்லைகளை நீங்கள் சுத்தி பார்த்து சுதந்திரிக்க போகிறீங்க. ஆமென். பல வீடுகள் உங்களுடையதான் இருக்கும். அதாங்க கிறிஸ்துமஸ் மெசேஜ். ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வெளிப்படுகிறது, நிச்சயமாய் நடக்கும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் விசேஷித்த காணிக்கை எடுக்கப்பட போகிறது. ஆமென். பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவது. மல்கியா 3:10. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்று நிரப்ப மாட்டேனோ என்று அதனாலே என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க. ரபு ஷபலபரபா.